ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமான அதிரடியான சிறப்பான ஒரு நாளை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். மே 1ஆம் நாள் சித்ரா பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மற்ற அமாவாசை காட்டிலும் இந்த சித்ரா பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே சொல்லலாம். இந்த நாளில் நாம் ஒரு விஷயத்தை மனதார முழு நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக இதன் மூலம் நமக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயத்தோடு சில அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்குங்க. அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் பெறணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு வழிபாடுகளை செய்யலாம். இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் சித்திர அன்னம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமாகவே பார்க்கலாம். இந்த சித்ரா பௌர்ணமினா என்ன, இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் ஏன் இந்த சித்திர அன்னத்தை செய்கிறாங்க அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே சித்ரா பௌர்ணமி நாளில் பலரும் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபட்ட பின் நிவேத்தியமாக, அதாவது நெய்வேத்தியமாக அளிக்கக்கூடிய சித்ரான்னம் பிரபலமான உணவாகவே சொல்லப்படுது. நாளை நாள் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நாம் இந்த சித்ரான்னத்தை செய்யறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமியில் பல வகையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதுபோலவே இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் பல வகை கலவை சாதங்களும் உணவாக செய்யப்படுகிறது. ஏன் பார்த்தீங்கன்னா அவற்றில் சித்ரான்னம் ரொம்பவே பிரபலமானதாகவே சொல்றாங்க. நமது ஊரில் எலுமிச்சை சாதம் போல கர்நாடகாவில் சித்ரான்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்ரா அன்னத்திற்கு என்ன மாதிரி பொருட்களை சேர்த்து என்ன மாதிரியான சாதத்தை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சை சாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவே சொல்லப்படுது. இந்த சித்ரா அன்ன சாதத்தை எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதத்தை குழையாமல் உதிரியாக வடித்து முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதன் பிறகு நம்ம வழக்கம் போல எலுமிச்சை சாதத்தை எப்படி செய்வோமோ அதே போலவே இதை நாம் செய்யணுங்க. செய்த பின்னர் பார்த்தீங்கன்னா நாம மனதார இந்த சித்ரா அன்னத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த சித்ரா அன்னத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகையான உணவுகளை சொல்லலாங்க. சித்ரா பௌர்ணமி நாளில் எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், புளியோதரை, இந்த மாதிரி கலவை சாதங்களை நீங்க செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வடை, பாயாசம் போன்றவைகளும் நீங்க செய்யலாம். இதை அனைத்துமே செய்து சாமிக்கு நெய்வேத்தியமாக நீங்க படைக்கலாம். இந்த மாதிரி செய்து வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து நீங்க மனதார வழிபாடு செய்யலாங்க. தமிழர்கள் கொண்டாடக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாளை நாள் மே 1ஆம் நாள் அன்று வருகிறது. இந்த நாளில் தமிழர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்வாங்க. எல்லோர் வீட்டிலும் குறைந்தது 6 முதல் 7 உணவுகளை தயார் செய்வாங்க. இப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்க நேரமாகும் என கருதி பழங்களுடன் வழிபாட்டை நிறைவு செய்கின்றனர். அப்படி இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் 2 மணி நேரத்திற்குள் கலவை சாதங்கள் உட்பட பாசிப்பருப்பு பாயாசம், மாங்காய் பச்சடி, இந்த மாதிரி வடைகளை செய்து நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இந்த சித்ரா பௌர்ணமியுடைய ஸ்பெஷலே கலவை சாதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களால் முடிந்தால் நாளை நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம். உங்களால் முடிந்தால் இந்த கலவை சாதத்தை செய்து மனதார நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி நாளன்று நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகவும் கண்டிப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நாளில் சித்ரா பௌர்ணமியும் வரதுனால இது ரொம்பவே சிறப்பான ஒரு மங்களகரமான நாளாகவே நாம் பார்க்கலாம். இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து முதல்ல குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்யணும். அதன் பிறகு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்த உடனே நீங்க மனதார உங்களுடைய வேண்டுதல்களையும் வேண்டிக் கொள்ளலாம். அதாவது பூக்களால் அலங்காரம் செய்த பின்பு ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாங்க. இதுவாறு செய்த பிறகு மனதார இந்த நாளில் நீங்க முதலில் வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்ரகுப்தரை வழிபாடு செய்யலாம். ஏன் இந்த நாளில் சித்ரகுப்தரை வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சித்திரகுப்தரை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருளை எளிதாக நீங்க பெற முடியும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சித்திரகுப்தரை ஏன் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பிடித்திருக்கக்கூடிய கரும வினைகள் இதன் மூலம் விலகி செல்லும் அப்படின்னு உறுதியாகவே சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ வினைகளும் கர்ம வினைகளும் நீங்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைய நாள் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை முதலில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். சித்திரகுப்தரை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்திற்கும் இதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த நாளில் நீங்கள் மனதார வழிபாடு செய்வதற்கு முதல்ல விளக்கேற்றி உடனே உங்களுக்கு இந்த சித்திரான்னம் உணவுகளை நீங்கள் சமைத்த உடனே அதை படையலாக நெய்வேத்தியமாக சுவாமி படத்திற்கு முன்பாக நீங்கள் வைக்கலாம். அதன் பிறகு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே நீங்கள் மனதார நினைத்து மனதார வழிபாடு செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயம் உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களும் பாசிட்டிவாக இருக்குங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சித்திரான்னம் செய்வதை எப்படி, இந்த சித்திரான்னம் உணவுகளை சமைத்த உடனே நீங்கள் படையலாக படைத்து நெய்வேத்தியமாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் வழிபாடு செய்த பிறகு மாலை நேரத்திலும் உங்கள் வீட்டில் ஒரு விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். அதன் பிறகு இந்த சித்திரான்னத்தை பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோலவே இந்த நாளில் நீங்கள் வழிபடுவதனால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் இரட்டிப்பான பலன்களாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாளை நாள் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மறக்காமல் செய்துடுங்க. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் வரக்கூடிய இந்த நாளில் உங்களால் முடிந்தால் கிரிவலம் நீங்கள் செல்லலாம். அதாவது பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்லும்போது கண்டிப்பாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு உறுதியாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமியுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் உங்களுடைய வீட்டில் நீங்கள் பூஜை செய்து ஏதாவது நெய்வேத்தியத்தை படைத்து, அதாவது சித்திரன்னத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்குங்க. இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சித்திரான்னம் சித்ரா பௌர்ணமி என்று செய்யும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, இந்த நாளில் நாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.